சரி, நம்ம சாக்ரட்டிஸோட வழியிலேயே போகலாம். கொஸ்டினிங். இப்போது நமக்கு இந்த WH கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 கொஷின் இருக்கு இல்லையா? வாட், வேர், வென், ஒய், ஹவு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 கொஷினையும் நம்ம கடவுளை சென்டராக வச்சுட்டு இந்த 5 கொஷினையும் அவரை சுற்றி வச்சு பார்ப்போம். இதில் ஃபஸ்ட் இருக்கக்கூடிய கொஸ்டின் தான் வாட் கடவுள். இதை தான் நம்மளுடைய பாட்காஸ்டோட ஆரம்பத்துலேருந்து பேசியிருப்போம். மனுஷன் மிருகம் ஸ்டேஜில் இருந்து மனுஷனுக்கு இப்போ ரீச் ஆகி அங்கேருந்து சூப்பர்மேன்ற அந்த ஒரு ஸ்டேட்டை நோக்கி அவனோட பயணம் போயிட்டுருக்கு. அந்த சூப்பர்மேன் இந்த ஸ்டேஜ் தான் நம்ம கடவுள்னு சொல்கிறோம். கடவுளான ஸ்டேஜாக இருக்குது. வுல்ஃப் பேக்கில் ஒரு ஆல்ஃபா அப்படின்ற அந்த ஒரு கேரக்டரை வச்சு நம்ம பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் இப்போது நம்மளை சுற்றி நடந்துகிட்ருக்கிற, நமக்கு காட்டிகிட்ருக்கிற, நமக்கு சொல்லிகிட்ருக்கிற ரிலீஜியனோ ஃபிலாசபி மூலமாக கடவுள் தான் இதுதான் கடவுள் அப்படின்னு சொல்கிறதையும் தாண்டி ஏதோ ஒரு ஃபோர்ஸ் எல்லாத்துக்கும் மேலே இருந்துகிட்ருக்கு, இல்லை கவர்ன் பண்ணிகிட்ருக்கு, இல்லை எல்லாத்தையும் ஆட்டி வச்சிட்ருக்கு, எப்படினாலும் எடுத்துக்கலாம். இதுதான் இப்போ வர நமக்கு சொல்லப்படுற கடவுள். அடுத்த கேள்வி தான் வேர் கடவுள். கடவுள் எங்கே அப்படின்னு பார்க்கும்போது தான் நம்மளுடைய போன எபிசோடில் பார்த்த அகம் பிரம்மாஸ்மி அப்படின்ற ஒரு கூற்றை பார்த்தோம். நமக்குள்ளே தான் கடவுள் இருக்கான், நமக்குள்ளே கடந்து போய் நம்மளோட கடவுளை நம்ம அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் கடவுள் தன்மை, கடவுள்ன்ற அந்த ஒரு விஷயம் படர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? இதை தமிழில் ஒரு சேயிங்காக சொல்லுவாங்க, சரக்கில் கலந்துடு சீவன் அப்படின்னு சொல்லிட்டு. சரக்கு அப்படின்னா பொருட்கள். அப்போது உலகத்தில் இருக்கிற எல்லா பொருட்களுக்குள்ளேயும் சீவன், அதாவது சிவன், அதாவது கடவுள், அந்த ஒரு தன்மை, அந்த ஒரு விஷயம் படர்ந்திருக்கு, கலந்துருக்கு, ஊடுருவி இருக்குது. இப்போ இதை பேஸ் பண்ணி எல்லா இடத்துலையும் கடவுள்ன்றது ஒன்று இருக்குன்றதால தான் நம்ம மக்கள் கல்லை கூட கடவுளாக பாவிச்சு, ஏன்னா கல்லுலையும் கடவுள் இருக்காங்க, அப்போது அதையும் பாவிச்சு கடவுளாக நம்ம வழிபட்டுருக்கோம். இப்போ எல்லா இடத்துலையும் கடவுள் சுற்றி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நமக்குள்ளேயும் கடவுள்ன்றது ஒன்று இருக்குது. அதே போல் இப்போ கடவுள் அடையணும் அப்படின்னா என்கிட்ட அந்த ஒரு விஷயம் ஆல்ரெடி இருக்குது, பட் நான் வெளில தேடினேன் அப்படின்னா எனக்கு வெளிலையும் தேடி கிடச்சிருச்சுன்றப்போ வெளியில் தேடி நான் அணுகி அதை புரிஞ்சிக்கிறத விட எனக்குள்ளே இருக்கிறத நான் புரிஞ்சிக்கிறது தான் ரொம்ப ஈஸி, ரொம்ப பெனிஃபிஷியலும் கூட, ரொம்ப கரெக்டானதும் கூட. அப்போ நமக்குள்ளேயே போய் தேடுறோம், நமக்குள்ளே நம்ம உணர்கிறோம், அப்புறம் அதுவாகவே மாறி இருக்கும். அதே போல் இப்போ இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வந்த ஒருத்தர் அல்ஹிலாஜ் மன்சூர். இவர் மாதிரி பல மக்கள் இருக்காங்க. அதில் நம்ம பார்த்த கதை இவர் அல்ஹிலாஜ் மன்சூர். அவர் உணர்ந்து வெளில சொல்லும் போதும் யாருக்கும் புரியலை. அப்போ இதுலேயே நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இது தனிப்பட்ட ஒருத்தவனுடைய எக்ஸ்பீரியன்ஸ், தனிப்பட்ட ஒருத்தவனுடைய புரிதலால் மட்டும்தான் உணரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. பிளாட்டோ கேவ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா? அது என்ன சொல்வார் அப்படின்னா, ஒரு கேவ் இருக்குது, அந்த கேவில் நிறைய ப்ரிசனர்ஸ், அவங்க அவங்களுடைய பர்த்லேருந்து அந்த ப்ரிசனுக்குள்ளேயே தான் இருக்காங்க, அந்த கேவுக்குள்ளேயே தான் இருக்காங்க, கட்டி போட்டிருக்காங்க. அவங்களால வெளியில் எதையுமே பார்க்க முடியாது. ஆனால் அங்கே இருக்கிற ஒரு விண்டோ வழியாவோ ஏதோ ஒரு வழியாக அந்த கேவை தாண்டி வெளி உலகத்தில் என்ன இருக்குது, ஒரு மரம், செடி, கொடி, மக்கள், பில்டிங்ஸ், இது எல்லாத்தையுமே ஒரு ஷேடோவாகவே பார்த்துட்டு வந்திருப்பாங்க. அப்போது ஒருத்தன் மட்டும் அந்த கேவ்லேருந்து தப்பிச்சு வெளில போயிருப்பான். அப்போது அவன் முதல்ல ஒரு மரத்தை பார்ப்பான் உண்மையாக. ஏன்னா அவனுடைய வாழ்நாள் முழுக்க எல்லா விஷயங்களையும் அவன் நிழலாக ஷேடோவாக பார்த்து ஃபஸ்ட் டைம் அவன் ரியலாக பார்க்குறான். அப்போ தான் அவனுக்கு புரியுதோ இதுதான் மரம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த விஷயத்த அவன் ரொம்ப ஆவலோடு அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ், பிரிசனர்ஸாக இருக்கிற அந்த கேவுக்குள்ளே இருக்கிறவங்க கிட்ட சொல்ல வரும்போது எல்லோரும் அவனை கேலி தான் பண்ணாங்க. இதுதான் பிளாட்டோ கேவ் அப்படின்ற ஒரு கான்செப்ட். அப்போது அவன் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அவனுக்கு அந்த கிளாரிட்டி கிடைக்கும். அதே மாதிரி தான் அகம் பிரம்மாஸ்மின்ற கான்செப்டும், கடவுளையும் அவனுக்குள்ளே போய் ஒரு இன்வர்ட் ஜர்னி கொடுக்கும்போது தான் அவனுக்கு புரியுது. அடுத்த கேள்வியாக இருக்கிறது ஹவு கடவுள், எப்படி கடவுளாக நம்ம மாறுறோம்? அதுக்கான ஆன்சர் சிம்பிளாக பார்த்துக்கலாம். இப்போது நமக்கு என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, எப்போ நமக்கு இந்த கான்செப்ட்லாம், இந்த கடவுள்ன்ற அந்த ஒரு ஸ்டேட்னா என்னது, மனுஷன்னா என்ன, அந்த மாதிரி கான்செப்ட்ஸு ப்ளஸ் இந்த சூப்பர்மேன், அதுக்கப்புறம் அகம் பிரம்மாஸ்மின்ற கான்செப்ட்லாம் நம்ம தெரிஞ்சு
அதை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணி அதை நோக்கி நம்மளுடைய பயணத்தை கொண்டு போய் அதெல்லாம் என்னது அப்படின்னு நம்ம தேட 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 நம்ம ஆட்டோமேட்டிக்காக அந்த கடவுளாக மாறுற அந்த ஒரு ஜேர்னிக்கு நம்ம என்டர் ஆயிடுறோம், நம்ம அதுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ இப்படி ஒன்று பற்றியும் டிஸ்கவர் பண்ணி பண்ணி நம்ம கடவுள்ன்ற ஒரு ஸ்டேஜை அடையிறோம். அதை அடையும் போது நமக்கு புரிய வந்துடும். அதே மாதிரி வென் கடவுள்ன்றது அடுத்த கொஷின். எப்போ கடவுளாக மாறுவோம் அப்படின்னா, இந்த ஹவு கடவுள்ன்ற அந்த ஒரு கேள்வி கூடயே இந்த வென்னும் சேர்ந்துடும். எப்படி மாறுறோமோ அந்த ஜேர்னியில் போய் நம்ம பார்க்கும்போது எப்போ நம்ம கடவுளாக மாறுவோம் அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போது நமக்கு மிச்சம் இருக்கிற ஒரு கேள்வி, ஒய், ஏன் கடவுள், எதனால் கடவுளாக மாறணும்? இதுக்கு முன்னாடியே நம்ம பேசும்போதே நம்ம ஆரம்பத்தில் டாபிக் எடுக்கும் போதே நமக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் நம்ம கடவுளை சூஸ் பண்ணியிருக்கோம், ஏன் நம்ம கடவுளாக மாறணும், எதுக்காக கடவுளாக மாறுறதுக்கு இவ்வளோ ஒரு போராட்டம். ஏன்னா ரிலீஜன்ன்றது, மதன்றது அவ்வளோ பெரிய ஒரு தாக்கத்தை எல்லாருக்கும் கொடுத்துருக்குன்றப்போ அதோட இம்பார்ட்டன்ஸ் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதே போல் மனுஷன் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடியே உருவாகிட்டாங்க அப்படின்னா அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு நெருங்கின டைமில் தான் கடவுள்ன்ற ஒரு விஷயத்தையும் உருவாக்கியிருப்பாங்க. அப்போது மனுஷன் எவ்வளவோ ஒரு எவல்யூஷன் தாண்டி வந்துட்டான், எவ்வளோ ஒரு பீரியட் ஆஃப் டைமை தாண்டி வந்துட்டான். அப்போது அந்த டைமில் நிறைய இன்வென்ஷன்ஸ் அழிஞ்சு போயிடுச்சு, அதுக்கேற்ற ஒரு அப்கிரேடான வேறு ஒரு இன்வென்ஷனும் வந்துருச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரேடியோவே எடுத்துப்போமே. அந்த காலத்தில் நம்ம நியூஸ் பேப்பர் தவிர நமக்கு உடனே நியூஸ் வரணுன்றதுக்காக ரேடியோவையும் ப்ளஸ் நமக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக ரேடியோவில் இருக்கிற ப்ரோக்ராம்ஸையும் நம்ம வச்சாங்க. ஆனால் இப்போது அதை விட அப்டேட்டட் வெர்ஷனாக நமக்கு ஃபோன் வந்துருச்சு, டிவி வந்துருச்சு, அதுக்கப்புறம் ஃபோன் வந்துருச்சு. ஃபோன் வந்த உடனே ரேடியோ நிறைய பேர்கிட்ட இருக்கிறது இல்லை, அது அப்படியே அழிஞ்சு போயிடுச்சு. ஏன்னா ஃபோனில் அதை விட அப்டேட்டட் வெர்ஷன்ஸ் இருக்குது. அதே கான்செப்ட் வச்சு நம்ம கடவுளை பார்க்கும்போது கடவுளும் எப்பயோ ஒரிஜினலான ஒரு விஷயம். ஆனால் வேறு எந்த விஷயமும் கடவுளுக்கு நிகராக வரலை. கடவுள்கிட்ட இருக்கிற அந்த கடவுள்கிற கான்செப்ட் இருக்கிற ஏதோ ஒரு தேவையோ ஏதோ ஒரு விஷயம் வேறு எதுலேயுமே நமக்கு கிடைக்கலன்றனால தான் அந்த கான்செப்ட் இப்போ வர பேசப்படுது, இன்னும் நிலச்சிருக்கு இல்லையா? இது என்னென்ன அப்படின்றத நம்ம யோசிக்கணும். இதை யோசிச்சக்கப்புறம் தான் நமக்கு கடவுளாக மாறணுன்ற அந்த ஒரு தேவை இருக்கா இல்லையா, ஏன் மாறணும் அப்படின்றதுக்கான கேள்விக்கான விடை நமக்கு கிடைக்கும். ஏன் இருக்குது? உங்களுக்கு என்ன தோணுது? எனக்கு இந்த கான்செப்டே கொஞ்சம் புதுசாக இருக்குது, ரொம்ப அழகாகவும் இருக்குது. அதாவது ஒரு நல்ல பதில் அப்படிங்கிறது ஒரு தெளிவான அழகான கேள்விக்கு கிடைச்ச பரிசு. ஸோ அதை பேஸ் பண்ணி இப்படி அழகான கேள்விகள் வரிசையாக கேட்கும்போது அந்த பதில் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரீம்லைண்டாக பர்ஃபெக்ட் ஆகுது. அதை வச்சு பார்க்குறப்ப ஆக்சுவலாக எல்லா கேள்விக்கும் நீங்கள் ஆன்சர் சொல்லிட்டீங்க, வேறு வேறு ஃபார்மில் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதை கொஞ்சம் தொகுத்து கரெக்டாக சொல்கிறப்போ ஈஸியாக ஸ்ட்ரீம்லைன் ஆகிடுது. இப்போ WH கொஷின்ஸு அந்த கொஷின் பேட்டர்னே எல்லாத்த பற்றியும் தெரிஞ்சுக்கிறோம். அந்த ஒரு ஆஸ்பெக்டை பற்றி வேறு ஆணி வேறு நம்ம பிரித்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதில் ஃபஸ்ட்டு வாட்டை பற்றி சொல்கிறப்ப தான் அந்த எவால்வ் ஆகி போகிறப்போ மனுஷன் அனிமல்லேருந்து மனுஷனாக மாறுறான் அப்படின்னா அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் காடாக மாற போகிறான். அப்போ அந்த காடாக மாற போகிறதுக்கான அந்த ஒரு டிரான்சிஷன், அந்த ட்ரெஜெக்டரியை குறிக்கிறது தான் கடவுள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டோம். இதான் வாட் இஸ் கடவுள் அப்படின்னு டெஃபினேஷன் கேட்டால் 2 மார்க்ஸ் சொல்லுப்பா அப்படின்னா இந்த மாதிரி சொல்லிடலாம். அதே மாதிரி வேர் இஸ் கடவுள், கடவுள் எங்கே இருக்கார் அப்படின்னு கேட்குறப்போ கடவுள் உள்ளே தான் இருக்கார், அகத்துக்குள்ளே தான் இருக்கார், அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற மாதிரி அதை பற்றியும் சொல்லியாச்சு. அதுக்காக தான் நம்ம நிறைய எக்ஸாம்பிள் சொன்னோம். அது எப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் ட்ராவல் ஆச்சு, ஒரே கான்செப்ட் எப்படி வேறு பக்கம் அக்செப்ட் ஆச்சு, இல்லை அக்செப்ட் ஆகாமல் இருந்த இடத்துல இன்னும் அறியாமை இருந்துச்சு, அந்த அறியாமையை போக்குறதுக்கான வழிகள்லாம் மக்கள் எப்படி தேடினாங்க, இயற்கையை எப்படி அமைச்சு கொண்டு வந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தோம். இப்போ ஹவுக்கும் வென்னுக்கும் கொஞ்சம் டைம் போகட்டும், கொஞ்சம் நம்ம அப்புறமா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஹவு வென்னை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி ஒய் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன் கடவுள் தேவைப்படுறாரு, கடவுளோட வேலைகள் என்ன, கடவுள் ஏன் தேவைப்படுறாரு, சொசைட்டிக்கு எப்படி கடவுள் வந்தார், இப்போ கடவுளோட ரோல்ஸ் என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, ரெண்டும் ஒன்று தான். இப்போது ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் ரோல்ஸையும் நான் பேசுகிறப்போ ஆட்டோமேட்டிக்காக ஏன் தேவைப்படுறாங்கிற மாதிரி. இப்போ எனக்கு இங்கே வேலை இருந்தால் தான் நான் இங்கே இருப்பேன், இல்லை நான் இருக்கவே மாட்டேன். இப்போ நான் இந்த இடத்துல ஒரு வேக்கன்சி இருக்குது அப்படின்னா தான் அதை கால் ஃபார் பண்ணுவாங்க, அதுக்கு அந்த வேக்கன்சி ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் போய் சேருவாங்க. இல்லைனா அந்த இடத்துக்கு ஒரு ஆளே தேவைப்பட்டிருக்காது, ஆப்வியஸ்லி அந்த வேக்கன்சியும் கால் ஃபார் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ ரெண்டும் இது இருந்தால் அது இருக்கும். இதை பற்றி நான் படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதை பற்றி நான் படிச்சுக்கலாம் அப்படிங்கிற கான்செப்டில் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் காட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அவனுக்கு சொல்லப்படுற ரோல்ஸு அவருக்கு இருந்தாலும் சரி,
இல்லை உண்மையாலுமே கடவுள் இதுக்காக தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் சரி, 2 ஆஸ்பெக்ட்லையும் இதை பார்க்கலாம். மத ரீதியாக நமக்கு சொல்லப்பட்டது என்னென்னா, கடவுள் வந்து படைப்பார், உலகத்தையே படைச்சவர் வந்து கடவுள் தான் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் தள்ளி போனோம்னா, காக்கிறது வந்து கடவுள் தான், எல்லாத்தையும் காப்பாற்றுவார், நீ ஏதாவது கேளு தருவார், கொடுக்குறவர், காப்பாற்றுறவர் அப்படிங்கிற மாதிரி. இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் பார்த்தோம்னா, கெட்டதை ஃபுல்லாக அழிச்சிருவார், கெட்டதை வந்து வாழ விட மாட்டார், எல்லா கெட்டதையும் அழிச்சிருவார், அவர் தான் கடவுள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் கொஞ்சம் அதையவே ரிஃபைன் பண்ணி சொல்கிறப்போ, நீ மன்னிப்பு கேளு, பாவ மன்னிப்பு கொடுப்பாரு, உனக்கு வந்து நீ ஏதாவது தப்பு பண்ணிட்ட அப்படின்னா நீ போய் மன்னிப்பு கேளு, கடவுள் வந்து உனக்கு பாவ மன்னிப்பு கொடுத்து உனக்கு காப்பாற்றுவார். அப்போ இது நம்ம அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் காட் அப்படிங்கிறத நம்ம வகுக்கிறப்போ, இல்லை டியூட்டிஸ் ஆஃப் காட், இதெல்லாம் வந்து இப்போ கடவுள்னு ஒருத்தனை வேலைக்கு வைக்கிறோன்னா, அந்த வேலைக்கு வச்சவனுக்கு வந்து இதெல்லாம் வேலைப்பா அப்படின்னு நம்ம அவன்கிட்ட எடுத்து சொல்கிறோம் அப்படின்னா, அவனுக்கு இதெல்லாம் தான் வேலை சொல்லணும். அவனுக்கு தம்பி நீ காலையில் எழுந்திரிச்சிரு, ஒரு 1000 பேர்த்த படைச்சிரு, ஒரு 200 பேர்த்த காப்பாற்றிடு, ஒரு 100 பேர்த்த கொன்று, அப்புறம் ஒரு 10 பேர் வருவாங்க, அவங்ககிட்ட ஒரு பாவ மன்னிப்பு வாங்கிட்டு அவங்க அனுப்பிச்சி வச்சிரு. இப்போது மத ரீதியாக நம்ம பார்க்குறப்போ இந்த ஒரு புரிதல் நமக்கு இருக்கும். இன்னும் காலம் போக போக கொஞ்சம் எவால்வ் ஆகி அதவே கொஞ்சம் மாற்றி கண்ட்ரியையும் இல்லை அவங்க இங்கிலீஷ் இல்லை ஸ்டாண்டர்டில் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னாலே ஸ்டேட்டையும் சர்ச்சையும் இணைச்சாங்க. ஒரு ஸ்டேட் இருக்குது, ஒரு சர்ச் இருக்குன்னா ரெண்டையும் ஒன்றா இணைச்சி அதுக்கேற்ற ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் ஒன்றா எடுத்துக்கிட்டாங்க. காலப்போக்கில் அதை பிரிச்சுக்கிட்டாங்க. இதை நான் பார்த்துக்கிறேன், இதை நீ டீல் பண்ணிக்கோ, ஏரியா பிரிக்கிற மாதிரி பிரித்து இதை நான் டீல் பண்ணிக்கிறேன், நீ டீல் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி பிரிச்சுட்டாங்க. இதெல்லாம் வந்து கடவுளோட வேலைகள், இது வந்து கவர்மெண்ட்டோட வேலைகள் அப்படிங்கிற மாதிரி பிரித்து ஆள்றதுக்காக பிரிச்சுட்டாங்க. சண்டை வருது, சண்டைக்காக பிரிச்சுட்டாங்க. இப்படி தான் வந்து ரிலீஜன் எவால்வ் ஆகிருக்கு. ஆனால் இதை அப்படியே கொஞ்சம் பின்னாடி ட்ரேஸ் பண்ணிகிட்டே போனோம்னா, ஏதோ ஒரு மனுஷனை தான் கடவுள் ஆக்கியிருக்காங்க. ஒரு ஆள் இருந்திருக்காரு, இல்லை ஒரு பவர் இருந்திருக்கு, ஒரு என்டிட்டி இருந்திருக்கு. இது 3 விஷயத்த ஏதோ ஒன்று தான் இவங்க வந்து பேர் வைக்க தெரியாமல் கடவுள்னு ஒரு பேரை வச்சு, அதை ஒவ்வொரு மொழியில் ஒவ்வொரு பேரை வச்சு அதை வழிபடுறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ நான் வந்து கொஞ்சம் பவர் கம்மிப்பா, நீங்கள் பவர் ஜாஸ்தி, அப்போ நீ எனக்கு மேலே, ஒன்றா உன்னை பார்த்து நான் பயந்துக்கிறேன், இல்லை உனக்கு நான் மரியாதை கொடுக்குறேன். இது 2 விஷயத்த பக்தின்னு கொண்டு வந்துட்டாங்க. இது 2க்கும் நடுவில் இது எனக்கு என்ன ஃபீலிங்னு தெரியல, இது எனக்கு பயமானு தெரியல, இல்லை இது எனக்கு வந்து மரியாதையான்னு தெரியல, அதனால் நான் வந்து பக்திங்கிற கேட்டகரியில் நான் கேட்டகரைஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் பக்திங்கிற கான்செப்டை உள்ள கொண்டு வராங்க. எனக்கு தெரிஞ்சு கடவுள் இப்படி தான் உருவாயிருக்கார். இந்த எக்ஸ் ஃபேக்டர் இருக்குல்ல, எனக்கு என்னன்னு தெரியலப்பா, இது எங்கே கொண்டு போய் சொருவதுன்னு தெரியல, எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது, இந்த ஃபீலிங்கை வந்து இப்போ எனக்கு இது லவ்வா ஃப்ரெண்ட்ஷிப்பா அப்படின்னு தெரில அப்படின்னா அதுக்கு ஒரு பேர் வைப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வைக்கிறாங்க. அதே மாதிரி இது வந்து எனக்கு மரியாதையா இல்லை பயமானு தெரிலங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக பக்திங்கிற ஒரு பேரை வச்சிடுறாங்க. அதே மாதிரி தான் இப்போ எல்லாத்துக்குமே இந்த பக்திங்கிறதான் வந்து இப்போ ஒரு கடவுள் மேலே மட்டும் இல்லை, ஒரு மதத்து மேலே பக்தி, தேசத்து மேலே பக்தி, என் ஸ்டேட்டு மேலே, என் கம்யூனிட்டி மேலே, இல்லை எனக்கு பிடிச்ச விஷயங்கள் மேலே. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ டாக்டராக இருக்கேன்னா எனக்கு வந்து டாக்டர் மேலே ஒரு பக்தி இருக்குது, அந்த தொழில் மேலே பக்தி இருக்குது, தொழில் பக்தி இருக்குது அப்படிங்க சொல்கிறது எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான். எனக்கு இது வந்து ஒன்றா இந்த நாடு வந்து எனக்கு காப்பாற்றுமோ காப்பாற்றிடாதோ அப்படிங்கிற பயம்னு சொல்லலாம், அதை நாட்டோட ரூல்ஸ் மேலே பயம்னு சொல்லலாம், இல்லை நாட்டு மேலே எனக்கு அவ்வளோ மரியாதை இருக்குன்னு சொல்லலாம், இந்த நாட்டு இது மேலே எனக்கு அவ்வளோ மரியாதை இருக்குப்பா அப்படின்னு சொல்லலாம். இது 2லேயுமே சேராத ஒரு விஷயம் தான் பக்திங்கிறது. அதனால தான் பக்திங்கிற ஒரு கான்செப்ட் வந்துச்சு. இதே தான் கடவுளுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லை. நாம் இந்த அளவுக்கு உட்காந்து யோசிக்கிற மாதிரிலாம் அவ்வளோ யோசித்து எல்லா மக்களும் வந்து ஒரு கடவுளை ஃபாலோ பண்ணுறப்போ இவ்வளோ யோசித்து போய் பிக் பண்ணி அப்படின்லாம் இல்லை. அப்படி ஒரு சமூகம் இருக்குது, சமூகம் என்ன செய்யுதோ கூட சேர்ந்து நம்ம செய்வோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இவ்வளோ வந்து இதுக்காக எவ்வளோ டெடிக்கேட்டடாக உட்காந்து பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே வந்து பக்திக்கான வேலைகள் குறைஞ்சிக்கிட்டே வரும். அங்கே வந்து கேள்வி கேட்கறது மூலியமாவோ இல்லை யோசிக்கிறது மூலியமாவோ ஞானத்து மூலியமாவோ அந்த மாதிரி மார்க்கங்கள் மூலியமாக ஒரு கடவுளை நாடுறதா இருக்குமோ ஒழிய பக்தி மூலியமாக நாடுறது வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்துடும். பக்தி மூலியமாக நாடுறது குறைய இந்த மாதிரி மீன்ஸ் வந்து அதிகமாகிட்டே வரும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொல்கிறது வந்து இந்த எக்ஸ் ஃபேக்டர் தான். அதுக்கு நான் கொடுத்த பேர், நானாக கொடுத்த பேர் தான் ஒரு எக்ஸ் ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறது தான். இப்போ நமக்கு அல்ஜிப்ராவில் வந்து ஒரு விஷயம் தெரியல, லைக் அசியூமெண்ட் ஆஸ் எக்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி எனக்கு வந்து இது என்னன்னு தெரியல, உலகத்தை படைச்சவன் யாருன்னு தெரியல, இது எப்படி உருவாச்சுன்னு தெரியல, நான் எங்கே போக போகிறேன்னு தெரியல, இப்போ நான் யாரை காப்பாற்றினான்னு தெரியல, இப்போ எனக்கு யாரும் துன்பம் கொடுத்தான்னு தெரியல, இது எல்லாத்துக்கும் சேர்த்து நான் வந்து வைக்கிற ஒரு ஃபேக்டர் தான் எக்ஸ் ஃபேக்டர். இதுக்கு வந்து நான் என்ன பேர் வேணால் வைக்கலாம், எக்ஸ்னு சொல்லலாம், ஏன்னு சொல்லலாம், பின்னு சொல்லலாம், இசட்னு சொல்லலாம், கடவுள்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் கடவுள்னு ஒரு கான்செப்ட் இருக்குது.
எனக்கு என்னன்னு தெரியல, அசியூம் பண்ணிவிட்டு ஆனால் கூட சொல்லி கண்டிப்பாக டிரைவ் பண்ணிடுவேன். டிரைவ் பண்ணுற ப்ராசஸில் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அது வைக்கிறதுக்கு ஒரு பேர் தேவைப்படுது. அதனால் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். இது வந்து உனக்கு யாராக வேணா இருக்கலாம். இப்போ நீங்கள் நினைக்கிற ஒரு பேர் சொல்கிற கடவுளாகவும் இருக்கலாம், இல்லை பேர் சொல்ல முடியாத கடவுள்கள் எதாக வேணா இருக்கலாம். எல்லாமே இந்த எக்ஸ் ஃபேக்டருக்குள்ளே தான் அடங்குதுங்கிறது என்னோட ஒரு பேசிக்கான புரிதல். நெக்ஸ்ட்டு ஏன் கடவுள் தேவைப்படுறாரு, இல்லை கடவுளோட வேலைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தேசத்தை காப்பாற்றுறேன் அப்படிங்கிற பேரில் இருக்கிற சில பயங்கரவாதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, டெரரிஸ்ட் குரூப், எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி கொடுக்குது. இப்போ அவங்க சைட்லேருந்து யோசிச்சு பார்க்கணும்ல. இப்போ நாம் ஈஸியாக அவங்களை ப்ளேம் பண்ணிட்டு போயிடுறோம். நீங்கள் வந்து என்னடா இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவங்க ப்ளேம் பண்ணுறோம். அவங்க சைட்லேருந்து அவங்க என்ன நியாயம் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி மேபி சின்ன ஒரு பெட்டியான ஒரு லேண்ட் இஷ்யூவாக இருக்கலாம். எனக்கு வந்து ஒரு 10 கிலோமீட்டருக்கான அந்த பார்டர் வந்து எனக்கு குறைஞ்சி போச்சு, அதை திருப்பி கொடு அப்படிங்கிற ஒரு சண்டையில் ஆரம்பித்தது வந்து அது பெருசாகி ஒரு பொலிட்டிக்கல் டூலாக மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இப்போ அதுலேருந்து அதோட கரு பாயிண்ட் என்ன இருக்குது, எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, தனக்கு வந்து ஒரு அடையாளம் தேவைப்படுது. தன்னோட மதம் அப்படின்னு அடையாளத்தை எடுத்துக்கிறான், இல்லை தன்னோட கடவுளுங்க அடையாளத்தை எடுத்துக்கிறான். நான் வந்து இந்த இறைவனோட தூதன், தேவ தூதன், நான் வந்து இந்த கடவுளுக்கு சேவை செய்யறதுக்காக தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு ஒரு அடையாளம் வந்துருச்சு. ஓகே, நான் இதான் பண்ணிகிட்டு இருக்கேன். அவன் ஈகோவை அவன் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறான். இதை சொல்லி அவன் வந்து தான் ஈகோவை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறான். இப்போ புத்திசமில் வந்து தம்மம்னு ஒரு கான்செப்ட் சொல்கிறோம்ல, நீ பிறந்ததுக்கு உனக்குன்னு ஒரு தேவை இருக்கும்டா, உனக்குன்னு ஒரு தம்மம் இருக்கும், ஒரு பர்பஸ் இருக்கும். அதை நீ வந்து கண்டுபிடிச்சி அதை நீ சால்வ் பண்ணிட்டீங்கன்னா போதும், அதை வந்து நீ தீர்த்தினா போதும், உனக்கு வேறு எந்த பெரிய வேலையும் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல. ஸோ அதே கான்செப்ட் தான். நம்ம வந்து அந்த ஐடென்டிட்டிக்காகவும் அந்த பர்பஸை டிஃபைன் பண்ணுறதுக்காகவும் தான். இப்போ இருக்கிற எந்த யூத்துக்குமே வந்து பெருசாக கடவுள் நம்பிக்கை இல்லைங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ்னு ஒன்று அவங்களுக்கு வருது. அது ஒரு பெரிய சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளமாகவே இருக்குது. அந்த கிரைசிஸ் வரும்போது நான் வந்து என்னவா இருக்கேன், என்ன ஆக போகிறேன், நான் வந்து இப்போ காசு சம்பாதிச்சு என்ன ஆக போகுது, சம்பாதிக்காட்டு என்ன ஆக போகுது, இல்லை நான் இருந்த என்ன பண்ண போகிறேன், செத்து போய் என்ன பண்ண போகிறேன், எல்லாமே ஒரு மீனிங்குமே இல்லையே, இந்த வாழ்க்கையை வந்து ஒரு மீனிங்லெஸ்ஸாக இருக்கே அப்படிங்கிற வந்து ஒரு அப்சர்வ்டான ஒரு சுச்சுவேஷனுக்கு கொண்டு போய் விடுது. ஸோ இது எல்லாத்துக்கான பேஸ் வந்து கடவுள் பார்த்துக்கிறார். ஓகே, கடவுள்கிட்ட சொல்லிட்டோன்னா போதும்பா, அவன் வேலை சொல்லிட்டான், அந்த வேலை நான் செய்கிறேன், ஆண்டவன் சொல்கிறான், அண்ணா சொல்ல முடிச்சிடுறான் அப்படிங்கிற கான்செப்டில் ஈஸியாக வாழ்க்கை ஓடிடுது. ஸோ இந்த ஒரு ஈஸ் ஆஃப் டிரான்சிஷனுக்காக தான் கடவுளை வந்து எல்லோரும் ஸ்டிக் ஆன் பண்ணி பிடிச்சிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சோஷியல் பிரமிடை வந்து கட்டமைச்சது வந்து கடவுளை பேஸ் பண்ணி தான். இப்போது நம்ம ஊர்லலாம் இப்போ இருக்கிற கோயிலை பற்றி பேசவே முடியாது. இப்போ இருக்கிற கோயிலை பற்றி நம்ம பேசணும்னா அது அவ்வளோ பியூரிட்டி இருக்கான்னு கேட்டால் நம்மளால் அதை வந்து கேரண்டீடாக சொல்ல முடியாது. இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனால் அப்போல்லாம் வந்து ஈஸ்டர்ன் சைடில் மோஸ்ட்டாக வந்து அந்த மாதிரி சர்ச் அண்ட் ஸ்டேட்டுன்னு தனித்தனியாக பிரிச்சிருக்கிறதோ, ரெண்டுக்கும் சண்டை வரதோ அப்படிலாம் இல்லை. ஸ்டேட்டே வந்து சர்ச்சுக்கு கீழே தான் இருக்கும். அதாவது ஒரு கோயிலுக்கு கீழே தான் வந்து ஸ்டேட்டே ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கும். சென்டர் எதுன்னு கேட்டால், ஒரு ராஜ்யத்தோட சென்டர் எதுன்னு கேட்டால் அந்த கோயிலாக தான் இருக்கும். அது கண்டிப்பாக ஒரு அரண்மனை இருந்திருக்கும், அது ராஜா இருந்திருப்பான், ஊரை காப்பாற்றிட்டு இருப்பான். ஆனால் அவன் வேலை வந்து ஊரை காப்பாற்றுறதோட முடிஞ்சு போச்சு. அந்த ஊரை இயக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஒரு கோயிலாக தான் இருக்கும். அந்த கோயிலில் தான் எல்லாம் என்ன ஒரு நிகழ்ச்சினாலும் அந்த கோயிலில் தான் நடக்கும். எந்த ஒரு ட்ரைனிங்னாலும், என்ன ஒரு அறிக்கைகள்னாலும் அந்த கோயிலேருந்து தான் வரும். எந்த அளவுக்கு கோயிலுக்கு பவர் இருக்குன்னா, அந்த ராஜா சொன்னால் கேட்கணுமோ இல்லையோ, கண்டிப்பாக அந்த கோயில் சொன்னால் கேட்கணும் அப்படிங்கிறது வந்து அந்த ராஜாவுக்கும் பொருந்தும். கோயில் சொல்லிட்டா கண்டிப்பாக ராஜாவும் கேட்பார் அப்படிங்கிற மாதிரி பொருந்தும். அந்த அளவுக்கு கோயிலுக்கு ஒரு பவர் இருந்துச்சு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, மக்கள் நம்பினாங்க கோயில் மேலே வந்து. இப்போ கோயில் காசெல்லாம் வந்து கோயிலில் தான் இருந்துச்சு, ட்ரெஷரி ஃபுல்லாமே கோயிலில் தான் இருக்குது அப்படின்றது. அதுக்கான காரணம் வந்து அந்த சிலையை மட்டுமே நம்பலை அவங்க. அந்த சிலையோ அந்த சிலையில் சொல்லப்படுற கடவுளாக வந்து கண்டிப்பாக அந்த இதெல்லாம் காப்பாற்றி வைப்பார் நம்பலை. சுற்றி இருந்த மக்கள், சுற்றி இருந்த எல்லா ஆளுங்களையுமே வந்து அங்கே போடுறப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்பிக்கை வந்துடுச்சு. இப்போ நான் பேங்க்கில் எப்படி காசு போடுறேன் அப்படின்னா, எல்லோரும் பேங்க்கில் காசு போடுறேன், நானும் பேங்க்கில் காசு போடுறேன். ஆர்பிஐ கவர்னர் வந்து ரூபா நோட்டில் சைன் போட்டு கொடுக்குறாரு, அதனால் ரூபா நோட்டுக்கு வேல்யூ இருக்குது. இதனால தான் ரூபா நோட்டோட வேல்யூ இப்போ நம்ம மதிச்சுக்கிட்டு இருக்கோம். இல்லைனா அதே கண்டிப்பாக நம்ம மதிக்க மாட்டோம். அதே மாதிரி தான் ஊரே வந்து கண்டிப்பாக கோயில் நம்புதுங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு மனுஷனும் கோயில் நம்புவான். அப்படி உருவாக்கப்பட்டது தான் கோயில். அதுலேருந்து உருவானது தான் மதமும், அதுலேருந்து உருவானது தான் இப்போ நம்ம சொல்லப்படுற கம்யூனிட்டிஸ். வெவ்வேறு கம்யூனிட்டிஸ் வந்து அதுலேருந்து பிரிஞ்சு உருவானது தான். அதை சார்ந்து உள்ள அரசியல், அது வந்து மதத்தை பிரியும் போது 2-3 மதமாக பிரியும் போது மதத்திலிருந்து வர பிரிஞ்சு நடக்கிற அரசியல், இது எல்லாத்துக்கும் ஒரு சாராம்சமாக நின்னது தான் கடவுள். ஆனால் இப்போ நான் சொன்னது எல்லாமே பாசிட்டிவாக இல்லைல்ல. இப்போ நான் சொன்ன ஒரு 3-4 பாயிண்ட் சொல்லியிருக்கிறேன்னா, எதுவுமே வந்து ஃபுல்லாக ஒரு பாசிட்டிவ் நோட்டில் இப்படி இருக்கிற கடவுள் நமக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாமே எனக்கு தோணுது. ஆனால் இதை தாண்டி கடவுள் இப்போ நமக்கு தேவைன்னா உங்களுக்கு ஏன் தோணுது? இப்போ நான் வந்து ஏன் கடவுள் இருக்காருங்கிற மாதிரி சொல்லிட்டேன்.
ஆனால் கடவுள் இப்போ நமக்கு தேவையா தேவையில்லையா இருந்தனா ஏன் தேவை அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன தோணுது? நீங்கள் சொன்ன இந்த எல்லா கான்செப்டும் கடவுளை டிபெண்ட் பண்ணியிருக்கிறனால தான் கடவுளுக்கான தேவை இன்னும் நமக்கு இருந்துகிட்டே இருக்குல்ல. ஆனால் எனக்கு இதோட இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் தோணுது. இயற்கையையும் நம்ம கடவுள்னு கும்பிடுறோம்ல, அது எப்படி வந்துச்சு? இயற்கையை யோசித்தாலே எனக்கு ஒரு வியப்பு தான் வருது. அதோடு சேர்த்து நன்றி, அப்புறம் பயமும். இப்போ பாருங்களேன், நான் மாடியில் உட்காந்துருக்கேன். ஒரு நிமிஷம் நான் இதை பற்றியும் யோசிக்காமல் என்னை சுற்றி இருக்கிறத பார்த்தா எனக்கு என்ன தெரியுது? சுற்றி முற்றி செடிங்க, மரங்க, அதை சுற்றி அங்கே எங்கும் பறந்துட்டுருக்கிற பறவைங்க, அப்புறம் வீடு, பில்டிங்ஸு, ரோடு, அந்த ரோடில் விளையாடுற குழந்தைங்க, இதெல்லாம் எப்படியோ எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அது பாட்டுன்னு இயங்கிகிட்ருக்குன்னா அதுக்கு இயற்கை தானே காரணம். ஏன் நம்ம பொங்கலுக்கு கூட சூரிய பகவானை தானே கும்பிடுறோம். இப்போ வேணால் நமக்கு அது தெரிஞ்சிருக்கலாம், சன் ஒரு ஸ்டாரு, இந்த மாதிரி நிறைய ஸ்டார்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் முன்னாடி இருந்த காலத்தில் மனுஷங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்? சூரியனும் இயற்கையோட ஒரு அங்கமாக தானே தெரிஞ்சிருக்கும். மனுஷனுக்கு அப்பாற்பட்ட ஏதோ ஒரு எனர்ஜி அதன்னு தெரிஞ்சிருக்கும். அந்த சூரியன் இருக்கிறனால தான் பயிர் விளையுதுன்றது தெரிஞ்சு அறுவடை பண்ண அன்னைக்கு நம்ம சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்துகிற மாதிரி பொங்கலை கொண்டாடுறோம்ல. அப்போது அந்த காலத்துலேருந்தே இயற்கை மேலே ஒரு பக்தி இருந்திருக்கு, ஒரு நன்றி இருந்திருக்கு. ஏன் இப்போது என்கிட்டயே ஒரு நிலம் இருக்குன்னா நான் அதில் ஒரு நெல்லை பயிரிட போகிறேன் அப்படின்னா மண்ணை நல்லா உரம் போட்டு அதை செழிப்பாக்கி அதுக்கப்புறம் அதுக்கு தண்ணி பாய்ச்சி அதில் நெல் போட்டு அதுக்கப்புறம் அது சூரியனுடைய எனர்ஜியால் வளர்ந்து வந்தக்கப்புறம் எனக்கு அதில் ஒரு இது கிடைக்கிது, நல்ல ஒரு வருமானம் கிடைக்கிது, நல்ல பயிர் விளையுது. அப்படின்றப்போ சரி, நல்ல இது கிடைச்சாலும் சரி, ஒரு வேளை எனக்கு என் பயிரெல்லாம் வாடி போச்சு, ஃப்ளாப் ஆனாலும் பிரச்சனை இல்லை. இந்த 2 ஆஸ்பெக்டில் நான் இருந்தாலும் நான் என்ன பண்ணுவேன்? அதையெல்லாம் அறுவடையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு, இல்லை லாஸ் ஆயிடுச்சுன்னா அதெல்லாம் டிஸ்போஸ் பண்ணிவிட்டு நான் உட்காந்து யோசிப்பேன், எப்படி எனக்கு இந்த விஷயம் கிடச்சிது அப்படின்னு யோசிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு ஹெல்ப் பண்ண விஷயங்கள் தான் நான் பார்ப்பேன். இந்த பூமியையும் இந்த உரத்தையும் அதுக்கப்புறம் இந்த தண்ணியையும் அதுக்கப்புறம் சூரியனையும் அவங்கள தான் நான் பார்ப்பேன். ஒன்று எனக்கு எல்லா பயிரும் நல்லா விளைஞ்சி கிடச்சிது அப்படின்னா நான் இந்த எல்லா விஷயத்துக்கும் நன்றி சொல்லுவேன். ஒரு வேளை எனக்கு சரியாக கிடைக்கல, ஃப்ளாப் ஆகிடுச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? இந்த எல்லா விஷயங்களையும் இது எல்லாத்துக்கிட்டேயும் கேள்வி தான் கேட்பேன். ஏன் சூரிய பகவானே அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கலாம், இல்லை ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டு திருப்பி நான் அதை டிபெண்ட் பண்ணி தான் ஆகணும். நான் அடுத்த டைம் என்ன பண்ணுவேன்? சூரியன்கிட்ட வேண்டுவேன், எனக்கு இந்த மாதிரி என்னோடய பயிர்களை நல்லா விளைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுவேன் இல்லை. அப்போது இயற்கை தான் நம்மளை வளர்க்குது, நமக்கு தேவையானதெல்லாம் கொடுக்குது, நல்லதை தருது. அப்படின்றனால எனக்கு அது மேலே ஏதோ ஒரு பாசமும் அன்பும் இருந்திருக்கலாம். அதோடு சேர்த்து ஒரு மரியாதையும் இருந்திருக்கும். இப்போ நமக்கு யாராவது ஒருத்தவங்க நமக்கு கேட்டதெல்லாம் நமக்கு தேவையானதை கொடுக்குறாங்க அப்படின்றப்போ அவங்க மேலே நம்மளே அறியாமல் நமக்கு ஒரு மரியாதை வரும். அந்த மாதிரி ஒரு மரியாதை வந்திருக்கலாம். இந்த மரியாதையும் இந்த பாசமும் தான் இல்லை, இதோடு சேர்த்து கண்டிப்பாக பயமும் வந்திருக்கும். ஏன்னா இது இல்லைன்னா நம்ம இல்லை, ப்ளஸ் நம்மளால் இந்த விஷயங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது, இயற்கையை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இயற்கையெல்லாம் நம்ம இல்லை அப்படின்றப்போ ஒரு பயமும் வந்திருக்கும். அப்போ இந்த பயம், மரியாதை ப்ளஸ் இந்த ஒரு பாசம் சேர்ந்து ஒரு பக்தியாக மாறி இருக்கலாம்ல. ஏன் மனுஷன் பிறந்து முதல்ல பார்க்குற ஒரு விஷயமும் இயற்கையாக தான் இருந்திருக்கு.
ஏன்னா நம்ம சுற்றி எல்லா இடத்துலையும் இயற்கை தான் நிறைஞ்சிருக்குல்ல. அதனால தான் எல்லாருக்கும் இயற்கை பற்றின ஒரு புரிதலும் ஒரு நம்பிக்கை ஒரு பக்தியும் இருக்குதுன்னு தோணுது எனக்கு. இன்னொன்று கூட எனக்கு ஞாபகம் வருது, நான் படித்தேன் ரீசெண்டாக. என்னென்னா, நம்ம வந்து தமிழில் வந்து சாமி கும்பிடும்போது சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்ல மாட்டோம். அதுக்கு பதிலாக சாமிக்கு படைக்கணும் அப்படின்னு சொல்லுவோம்ல. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, ஸோ சாமிக்கு படைக்கணும், இல்லைனா பொங்கலோ தீபாவளிக்கோ சாமிக்கு படைக்கணும்னு சொல்லுவோம்ல. அதில் அந்த படைக்கணுன்ற வார்த்தைக்கு பின்னாடி ஒரு அர்த்தம் வந்து ஒரு புதுவிதமான எக்ஸ்ப்ளனேஷனோட படித்தேன். நார்மலாக நம்ம வந்து படைக்கணுன்ற அந்த வார்த்தையை எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா, படைக்கிறதுன்றது வந்து ஒரு க்ரியேஷனை டினோட் பண்ணி தானே இருக்குது. இது ஏன் இப்படி இந்த பேர் வந்துச்சுன்னு சொல்கிறாங்கன்னா, அன்றைக்கி ஒரு நாள் நம்மளும் படைப்பாளியாக மாறி கடவுள் படைத்த விஷயங்கள், அதாவது நம்மளுடைய சாப்பாடு பொருட்களை நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். அந்த விஷயங்களை வச்சு நமக்கு தெரிஞ்ச மாதிரி அதை இன்னும் புதுப்பிச்சு அதை புதுசாக இன்னும் ஒரு வகையான டிஷ்ஷஸாக அந்த மாதிரி படைச்சி கடவுளுக்கே நம்ம திருப்பி கொடுக்குற மாதிரின்னு அதில் போட்டிருந்துச்சு. இதில் எனக்கு என்ன தோணுதுன்னா, படைக்கிறவனும் படைக்கப்படுபவனும், அதாவது நம்ம எதை படைக்கிறோமோ அது, அண்ட் யாருக்கு படைக்கிறோமோ அவங்க, கடவுள், நம்ம கடவுளுக்கு படைக்கப்படுற விஷயங்கள் ப்ளஸ் படைக்கிற நம்ம, இந்த 3 பேர்த்தையும் இன்டர்லிங்க் பண்ணுற மாதிரி இந்த வார்த்தை வச்சுருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணுது. எப்படின்னா, இந்த 3 பேர்த்துக்குள்ளேயும் ஒரே தன்மை தான், இந்த 3 பேரும் ஒன்று தான்னு சொல்கிற மாதிரி எனக்கு தோணுது. எனக்கு ஏன் அப்படி தோணுதுன்னா, இப்போது நம்ம சூரியனையே எடுத்துப்போமே. இப்போ நம்ம பொங்கலையே நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறோன்னா, அதை வந்து சூரியனுக்கு முக்கியமாக நம்ம வந்து நன்றி செலுத்துகிற மாதிரி. ஏன்னா சூரியனுடைய எனர்ஜியால் தான் நமக்கு வந்து பயிர் இவ்வளோ நாளாக விளைஞ்சிருக்குன்றனால, சாப்பாடு கிடைக்கிறதுக்குனால. இப்போது அந்த சூரியனோட அந்த சன்ரேஸை வந்து பிளான்ட்ஸு அப்சர்வ் பண்ணுறனால தான் அதுக்கு எனர்ஜி கிடைக்குதுல்ல. சூரியன் வந்து அவருடைய அந்த கதிர்கள் எல்லா இடத்துலையும் விழுகுது. உலகத்தில் எல்லா இடத்துலையும் விழுகிறப்போ எல்லா இடத்துக்குள்ளேயும் சூரியனோட கதிர்கள் அப்சர்வ் ஆகியிருக்கும். அப்போது எல்லா விஷயங்களுக்குள்ளேயும் சூரியனுடைய அந்த பவரும் எனர்ஜியும் போயிருக்கும். இதே மாதிரி தான் ஒரு மழை பெஞ்சாலுமே அப்படி தானே. இப்போ அந்த மழை துளி வந்து ஒரு சாயிலில் பட்டுதுன்னா அதை அப்சர்வ் பண்ணிக்குது. ஒரு கல்லில் பட்டாலும் அது வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸை அதுக்கு முடிஞ்சதை அப்சர்வ் பண்ணியிருக்கும். அதே மாதிரி நம்ம மேலே பட்டாலும் அதோடைய தாக்கம் நமக்கு இருக்கும். அதில் இருக்கிற ஒரு சில விஷயங்கள் நமக்குள்ளேயும் அப்சர்வ் ஆகியிருக்கும். அப்போ நம்ம சூரியனுக்கு நன்றி சொல்கிறோன்னா, சூரியனுடைய துகள் எனக்குள்ளேயும் இருந்துச்சுன்னா, அவருடைய பவர் எனக்குள்ளேயும் இருந்துச்சுன்னா, நானும் சூரியன் தான். அதே மாதிரி செடிகள் கிட்டேயும் இருந்துச்சுன்னா, செடிகளும் சூரியன் தான். அப்போ இந்த 3ம் ஒன்று தான்ல அப்படின்னு எனக்கு தோணுது. இதில் வந்து இயற்கையோட அந்த இம்பார்ட்டன்ஸை இதில் நான் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி எனக்கு இருக்குது. அப்புறம் இந்த இயற்கையோடு ஒன்றி வாழ்கிற கான்செப்ட்டு இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு பார்த்தா அது இல்லை. சைனீஸ்லேயும் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும் அவங்கள்ட்ட, அவங்க சைனீஸ் ஃபிலாசபியில் என்னதுன்னா வு வே அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான அர்த்தம் என்னென்னு பார்த்தா ஆக்ஷன் இன் இன்ஆக்ஷனாக. இது எப்படின்னா, நீ செயல் செய்கிற ஆனால் ரிலாக்ஸ்டாக செய்கிற, காமாக செய்கிற, அந்த மாதிரி. இது எனக்கு எப்படி லிங்க் ஆச்சுன்னா, கடமையை செய் பலனை எதிர்பார்க்காத ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, அதுவும் இந்த ஊவேவும் மோரார்லெஸ் ஒன்று தான் குறிக்குது அப்படின்னு எனக்கு தோணுது. இப்போது நம்ம கிருஷ்ணர் சொன்ன இந்த வாக்கு கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதுன்ற இதை நம்ம எடுத்துக்கிட்டால் அது எனக்கு எப்படி புரிஞ்சிருக்குன்னா, எப்போ வந்து ஏன்னா எந்த வேலை நம்ம செஞ்சாலும் கண்டிப்பாக நமக்கு அந்த எதிர்பார்ப்புன்றது ஒன்று இருக்கும் இல்லையா. ஒரு ப்ரீ பிளான்டாக நம்மளுடைய இஷ்டத்துக்கு நம்மளுடைய விஷயக்கு ஏற்ற மாதிரி செஞ்சோன்னா, ஏன்னா நமக்கு வந்து தெரியும் நான் இது பண்ணால் எனக்கு இது கிடைக்கும், அதனால் நான் இது பண்ணுறேன்ற மாதிரி நம்ம ஆசைப்பட்டு செஞ்சுருப்போம்ல. அது அப்படி நம்ம ஆசைப்பட்டு நம்ம விஷயக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுத்து எக்ஸ்ட்ராவாக தனியாக செஞ்சும் போது நமக்கு அவுட்கம் என்ன வருமோ அதோடைய எதிர்பார்ப்பும் எக்ஸ்பெக்டேஷனும் நமக்கு இருக்குது.
ஆனால் இதில் வந்து நீ கடமையை மட்டும் செய், பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இது நார்மலாக நம்மளால் பண்ண முடியாது, என்னால் பண்ண முடியாதுன்ற மாதிரி தோணுது. அதுக்கு வந்து நான் எப்படி லிங்க் பண்ணேன்னா, நம்ம வந்து இயற்கையோடு சேர்ந்து இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம பலனை எதிர்பார்க்க மாட்டோமோ அப்படின்னு தோணுது. இப்போது எனக்கு இந்த சிச்சுவேஷனில் எனக்கு என்ன பண்ணணும்னு அந்த தேவை இருக்கோ நான் அதை பண்ணிட்டு போகிறேன். அடுத்த செகண்ட் எனக்கு என்ன பண்ணணும்னு என்னோட சுற்றி இருக்கிற சிச்சுவேஷனை அனுசரித்து நான் என்ன பண்ணணும்னு எனக்கு இருக்கோ அதை நான் பண்ணிட்டு போகிறேன். அப்போது வந்து ஏன்னா சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் ஆக்ட் பண்ணுறது வந்து மோர் ஆர் லெஸ் இயற்கைக்கு ஏற்ற மாதிரி நான் ஆக்ட் பண்ணுறேன். எங்கெங்கெல்லாம் வேறெவர் லைஃப் புட்ஸ் யூ அட்ஜஸ்ட் டு இட், இல்லைன்னா மூவ் ஆன் வித் இட், அந்த மாதிரி கோ வித் த ஃப்ளோன்னு சொல்கிற மாதிரி. இந்த ஸ்டேட்டில் இருக்கும்போது எந்த வித அவுட்கம் வந்தாலும் அது எனக்கு பிரச்சனை இல்லை, அது என்னை பாதிக்க போகிறதில்ல. ஏன்னா எனக்கு இது தான் வேணும்னு சொல்லிட்டு நான் பண்ணல, இது சிச்சுவேஷன் என்ன இப்படி ஆக்ட் பண்ணுறதுக்கு டிமாண்ட் பண்ணுது. ஸோ நானும் அந்த இடத்துல பர்ஃபெக்டாக ஆக்ட் பண்ணி முடிச்சிட்டேன். அந்த மாதிரி எடுத்தால் இந்த கான்செப்ட், அதாவது கடமையை மட்டும் செஞ்சுட்டு போ, பலனை என்ன வரும் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணாத அப்படின்ற அந்த கான்செப்ட்டுக்கு நம்மளால் அடாப்ட் பண்ண முடியுமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இந்த வேலையும் அதே தான் சொல்கிறாங்க. பி லைக் வாட்டர். இப்போது தண்ணி வந்து எந்த கண்டெய்னருக்கு மாறுதோ அதோட ஷேப் அதை எடுத்துக்கும். அதே மாதிரி நம்ம இந்த சிச்சுவேஷனில் நம்ம போகிறோமோ அதுக்கு அனுசரித்த மாதிரி நம்ம நடந்துக்கணும். நமக்கு வந்து நான் இந்த சிச்சுவேஷனில் தான் வாழுவேன், இந்த மாதிரி அந்த ஒரு சாய்ஸ் அப்படி இல்லாமல் இருந்துட்டாலே நமக்கு எக்ஸ்பெக்டேஷன்றது ஒன்று வராது. நம்ம பாட்டு நம்மளுடைய கடமையை வந்து பண்ணிகிட்டே போவோம். இப்படி பண்ணிகிட்டே போனால் நமக்கு நம்ம செய்கிற வேலையோட அந்த ஒரு வெயிட்டோ அந்த ஒரு ப்ரெஷரோ தெரியாது. இதுதான் ஆக்ஷன் இன்ஆக்ஷன்ற வார்த்தை குறிக்கி தான். நான் ஆக்ஷனில் நீ இருந்துகிட்டே, அதாவது உன் மனசு நிலையான ஒரு ஸ்டேட்டில் இருந்துகிட்டே நீ ஆக்ஷன் பண்ணிகிட்ருக்க. அப்போது எனக்கு அந்த பெயினோ நான் பண்ணுற அந்த கஷ்டமோ எனக்கு தெரியாமல் நான் பாட்டுன்னு ரொம்ப லேசாக அது வளைக்கிற வளைவுக்கெல்லாம் போயிட்டுருக்கிற மாதிரி. இப்போது எப்படி சொல்ல, ஒரு நீரோடையில் வந்து ஒரு இலை விழுந்த மாதிரி, அந்த நீரோடை எங்கெங்கெல்லாம் போகுதோ அது கூடயே அந்த இலை ட்ராவல் ஆகிட்டே போகுது இல்லையா. அப்படி இருந்துட்டோம், எதிர்நீச்சல் போடாமல் இயற்கையோட ஃப்ளோக்கு நம்ம போயிட்டே இருந்துட்டோன்னா நமக்கு ஒரு பீஸும் ஒரு ஹார்மனியும் ஒரு சந்தோஷமோ ஒரு நிம்மதியோ கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சைனீஸ் ஃபிலாசபியில் சொல்கிறாங்க. அதனால இப்படி இயற்கை கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு கடவுள்ன்ற அந்த ஒரு விஷயம் பேர் நமக்கு தேவைப்படுதில்ல. அடுத்து வந்து இப்போது நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான ஒன்றா தோணுது எனக்கு. அது வந்து ஹோப். எனக்கு தெரிஞ்சு எல்லார் வாழ்க்கையிலையும் இருந்திருக்கும், எல்லாரோட லைஃப்லேயும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ஏன் அப்படி தோணுதுன்னா, ஹோப்புன்ற ஒன்று வந்து நம்மளை பாஸ்ட்லேருந்தும் காப்பாற்றுது, அதே மாதிரி ஃப்யூச்சர்லேருந்தும் காப்பாற்றுது. எப்படின்னா, இப்போ நமக்கு பாஸ்ட்டில் நடந்த ஏதோ ஒன்று தாண்டி வரத்துக்கு ஹோப், ஓகே ஃப்யூச்சரில் நல்லா நடக்கட்டும், இதுக்கப்புறம் நல்லா கெட்டது நடக்காமல் இருக்கட்டும் அப்படின்ற அந்த ஒரு ஹோப் கொடுக்குது. அதே மாதிரி நமக்கு ஃப்யூச்சரில் என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது இல்லையா. அந்த ஃப்யூச்சரில் என்ன நடக்கும்ன்ற அந்த ஒரு வரியில், அந்த ஒரு பதட்டத்தில் இருந்து, அந்த ஒரு யோசனையிலேருந்து ஹோப் நம்மளை காப்பாற்றுதுன்ற மாதிரி. ஓகே ஃப்யூச்சரில் என்ன நடக்குமோ அது கண்டிப்பாக நடக்கும், நல்லதாகவே நடக்கட்டும் அப்படின்னு நினைப்போம். அது எல்லாமே ஹோப்புக்கு கீழே தான் வருது அப்படின்னு தோணுது. அப்போது நம்மளை பாஸ்ட்லேருந்து க்யூர் பண்ணுறதும் ஃப்யூச்சரோட தாட்ஸ்லேருந்து க்யூர் பண்ணுறதுக்கு ஹோப் ரொம்பவே தேவையாக இருக்குதுன்னு தோணுது. இது நம்ம வேணால் ஒரு எக்ஸாம்பிளோட ரிலேட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, இப்போது நான் இருக்கேன், எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்சவங்கள நான் இழந்துட்டேன் அப்படின்ற அந்த டைமில், அந்த கஷ்டத்தில் நான் இருக்கிறப்போ, அது நடந்து ஒரு 2-3 நாள் கழித்து நான் வந்து ரொம்ப அதே நினப்பில் இருக்கும்போது ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டா, ஒரு பஸ்லையோ கார்லேயோ நான் வந்து உட்காந்து அதை பற்றியே யோசிச்சுட்டு போயிட்டுருக்கேன் அப்படின்றப்போ, அந்த கஷ்டத்தில் கண்டிப்பாக சோகமாக இருந்திருப்பேன். ஆனால் திடீர்னு விண்டோ சைட்லேயோ இல்லை எனக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த சேரில் ஏதோ 2 குழந்தைங்க பேசுகிறத பார்த்தோ,
இல்லை அவங்க ஏதாவது ஒரு சேட்டை பண்ணுறத பார்த்தோ, இல்லை அவங்க ஏதாவது சிரிக்கிறத பார்த்தோ, அவங்க ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறத நான் என்னோடய தாட்ஸ்குள்ளேயே மூழ்கிட்டு இருக்கப்போ, திடீர்னு இந்த 2 குழந்தை ஏதோ பண்ணுதுன்றத ஆட்டோமேட்டிக்காக நம்ம பார்ப்போம் இல்லையா? அப்படி பார்த்து நான் சிரிக்கிறதா இருக்கட்டும், இல்லை வேறு ஏதோ எனக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு அழகான ஒரு விஷயம் நடக்கிறத என் கண்ணு முன்னாடி நடக்கிறத பார்த்து என்னையே அறியாமல் எனக்கு ஒரு சிரிப்பு வரும். இல்லை அப்போ அந்த ஒரு செகண்ட் நம்மளுடைய துயரத்தையும் தாண்டி நம்ம சிரிக்கிறோம். இந்த மாதிரி தொடர்ந்து அன்றைக்கி நான் ஒரு 4-5 ஈவெண்ட்ஸை பார்த்துட்டேன். அப்படின்றப்போ என் மனசு கொஞ்சம் சாந்தமாயிரும். அந்த துயரத்தில் இருந்து மறந்து கொஞ்சம் சிரிக்க ஆரம்பிச்சிருப்பேன், சந்தோஷமாக இருப்பேன். அதுக்கப்புறம் நான் யோசித்து பார்த்தேன்னா எனக்கு என்ன தோணுன்னா, சரி நடந்தது நடந்துருச்சு, இதுக்கப்புறம் அந்த இதுலேருந்து நான் மீண்டு வந்துட்டு ஓகே எவ்ரிதிங் இஸ் ஃபைன் அப்படின்னு சொல்லிவிட்டு திருப்பி நான் என்னையே கேதர் பண்ணிவிட்டு எனக்குள்ளே ஏதோ ஒரு கரேஜ் திருப்பி நம்ம லைஃப்பை மூவ் ஆன் பண்ண போயிருப்போம் இல்லையா? ஒரு சந்தோஷமாக ஓகேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணியிருப்போம்ல. இந்த விஷயம் கண்டிப்பாக எல்லாருக்கும் நடந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்போது இந்த இடத்துல மறைமுகமாக எனக்கு ஹெல்ப் பண்ணது என்னோடய ஹோப். அக்செப்ட் பண்ணிவிட்டு ஹீல் பண்ண வச்சுட்டு திருப்பி நம்ம ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைஃப்பில் ப்ரொசீட் பண்ணுறது என்னோடய ஹோப்னால தான் அப்படின்னு எனக்கு தோணுது. அண்ட் அதே மாதிரி இப்போது நம்ம ரோட்டில் நடக்கிற எத்தனையோ ஆக்சிடெண்ட்ஸை பற்றி நம்ம நியூஸ் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இத்தனை நடக்குது அப்படின்றனால நம்ம ரோட்டில் யாரும் போகாமல் இல்லைல்ல. ஏன்னா ஏதோ ஒரு ஹோப்பு. நம்ம யாரையுமே, நமக்கு தெரிஞ்சவங்க யாரையுமே நீ வண்டியில் போகாத அப்படின்னு சொல்கிறதும் இல்லை, நம்மளும் வண்டியில் போகாமல் இருக்கிறதும் இல்லை. ஏன்னா நமக்கு தெரிஞ்ச அந்த ஹோப் ஏதோ ஒரு நம்மளை பார்த்துக்கும், ஏதோ ஒரு ஃபோர்ஸ் நம்மளை பார்த்துக்கும், இல்லை நமக்கு அப்படி நடக்காது அப்படின்ற அந்த ஒரு பாசிட்டிவ் திங்கிங்னால். இது மட்டும் இல்லை, இப்போது 2 லாங் டிஸ்டன்ஸ் லவ்வர்ஸ் மீட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா திருப்பி அவங்க பிரியும் போது அடுத்து சீக்கிரம் பார்ப்போம் அப்படின்ற அந்த ஒரு ஹோப்பு தான் அவங்கள அந்த ஒரு கஷ்டத்துலேருந்து சந்தோஷமாக்க வைக்குது. அதே மாதிரி ஃப்யூச்சரில் நிறையா படித்து முடிச்சுட்டு இப்படி செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ப்ரொஃபஷன் இன்னும் டெவலப் பண்ணிக்கிற எல்லாருக்கும் அந்த ஹோப்புன்ற ஒன்றுனால தான் அவங்க இன்னும் ஓகே நம்ம இப்படி இந்த ஒரு ஸ்டேட்டுக்கு வந்துடுவோம், இந்த ஒரு நமக்கு நினச்ச ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணிடுவோம் அப்படின்ற அந்த ஒரு ஹோப்பு தான் அவங்கள முன்னுக்கூட்டிகிட்டே போயிட்டே இருக்குது. அப்புறம் ரொம்ப தூரம் தள்ளி படிக்கிற பசங்களுக்கு அவங்க வீட்டுக்கு வந்தக்கப்புறமேட்டு நான் திருப்பி காலேஜோ ஸ்கூலோ போயிட்டு இல்லை வேலைக்கோ போயிட்டு ஒரு 6 மந்த்ஸில் லீவ் வந்துடும், திருப்பி நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மா அப்பாவை விட்டுட்டு போகிற அந்த ஒரு விஷயத்துக்கும் ஹோப் தான் பின்னாடி இருந்து அவங்கள அனுப்பி வைக்குது. இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம்ல. ஸோ இந்த எல்லா விஷயத்துக்கும் ஹோப் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துகிட்ருக்கு. அண்ட் எல்லோரும் இந்த சிச்சுவேஷனில் கண்டிப்பாக இருந்துட்டு கண்டிப்பாக தாண்டி வந்திருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன் நான். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பேசின எல்லா ஃபேக்டர்ஸுமே எல்லாருக்கும் ஏன் நான் அது எல்லாத்தையும் விட இது ரொம்ப எசென்ஷியலாக இருக்குதுன்னு சொல்கிறேன்னா, இப்போது ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற ஏதோ ஒரு மனுஷன்கிட்ட போய் அவனுக்கு அவனோட ஐடென்டிட்டி முக்கியமாக, என்னோடய அடையாளம் முக்கியமாக, இல்லை நீ வணங்குற சாமியை பற்றி நீ சப்போர்ட் பண்ணுறது உனக்கு முக்கியமாக, உன்னோட ரிலீஜன் முக்கியமாக, உன்னோட கேஸ்ட்டு முக்கியமாக, இப்படிலாம் கேட்டால் அது அவனுக்கு முக்கியமாக இருக்காது. அதே மாதிரி அவனுடைய அந்த டைமில் அவனோட நீட்ஸையும் அவன் ஃபுல்ஃபில் பண்ண முடியாத ஸ்டேட்டில் அவன் அதையும் தாண்டி வேறு லைஃப் பற்றின கொஸ்டின்ஸோ அதுக்கான ஆன்சராக எக்ஸ்ஃபேக்டராக கடவுளை யூஸ் பண்ணுறான் அப்படின்றதும் அதுவும் அவனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்றது கேட்டால் அதுவும் இல்லை. அந்த டைமில் அவன் உயிரோடு இருக்கான்றப்போ அவன் உடம்பு கேட்குற அந்த ஒரு பசி, இல்லைனா அவனை டிபெண்ட் பண்ணியிருக்கிற ஃபேமிலி, அதுக்கு தான் அவன் ப்ரையாரிட்டி தருவான் அந்த டைமில். இல்லை அவனுடைய தேவைகளுக்கு தான் அவன் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி தருவான். அப்போது அந்த சிச்சுவேஷனை அவன் தாண்டி போகணும், அதுதான் அவனுடைய மோட்டிவாக இருக்கும் அந்த டைமில். அந்த இடத்துல அவனை இன்றைக்கி நைட்டு தூங்கிட்டு அடுத்த நாள் காலைல திருப்பி அந்த வேலைக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஹோப் ஒன்று தான் இருக்குது. அவன் எவ்வளோ தான் கஷ்டத்தில் மூழ்கி இருந்தாலும் கடைசியில் ஓகே நாளைக்கு பார்த்துக்கலாம், நல்லா தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஹோப்போடு தான் அவன் கண்ணை மூடி தூங்குவான். அடுத்த நாள் காலையிலையும் திருப்பி அவனுடைய கடமைகளை செய்ய போவான் இல்லையா? இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது எனக்கு இந்த விஷயம் ரொம்பவே முக்கியமாக தெரியுது. ஆனால்
ஹோப் வச்சுட்டு ரொம்ப பாசிட்டிவாக நினச்சிட்டு ஃப்யூச்சரில் நம்ம நினைக்கிறனால நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் வராமல் போயிடுமா அப்படின்றது கேட்டால் எனக்கு அது தெரியல. ஆனால் அந்த கஷ்டத்தை இன்கேஸ் வரப்போகுதுன்னா அதை தாங்கிறதுக்கான வழியும் அந்த சமயத்தில் நமக்கு ஒரு ஆறுதலாக இருந்துட்டு நம்ம மூவ் ஆன் பண்ணுறதுக்கான ஒரு தைரியத்தையும் ஹோப்புன்றது கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். அது ஒரு இன்விசிபிள் த்ரெட் மாதிரி எப்போனாலும் நம்ம அதை டிபெண்ட் பண்ணிக்கலாம், எப்போனாலும் நீ அதை பிடிச்சிக்கலாம் அப்படின்னு ஆல்வேஸ் அவைலபிள்ன்ற மாதிரி இருக்கும்னு எனக்கு தோணுது.